ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வாஸ் குடில். இன்றைக்கி நாம் சென்னா மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வானலில் வச்சுட்டு ஹீட் ஆனதும் எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் காயட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பிரியாணி இலை, கிராம்பு, நட்சத்திர சோம்பு, லவங்கம் எல்லாம் போட்டுக்கலாம். இது போடுறதுனால நல்லா வாசமாக இருக்கும். பட்டை கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்து பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி தேவையான அளவு வெங்காயம் வதக்கிக்கிங்க. போட்டு வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்னா கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா ஃபாஸ்ட்டாக வதங்கிடும். நல்லா வெங்காயம் ப்ரௌனிஷாக மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். அடுத்து நமக்கு தேவையான இப்போது கொஞ்சம் பொருள் அரைக்கணும். அது என்னென்ன தேவைன்னு பாருங்கள். கொஞ்சமாக தேங்காய், முந்திரி, இதெல்லாம் ஒரு மிக்ஸி பவுலில் போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. கொரப்பாக அரைச்சா போதும், ரொம்ப பேஸ்ட்டாக இருக்குன்னு தேவையில்லை. இப்போ நம்ம வதக்கின வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கலாம். இந்த பச்சை வாசனை போகணும். இஞ்சி பூண்டு தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எடுத்து அதில் போட்டு வதக்கிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும். அந்த அளவு நம்ம பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட் இருக்கும், கிரேவியாக நமக்கு கிடைக்கும். நல்லா வதக்கட்டும், வதக்கி விடுங்க. நம்ம கல்லுப்பு போட்டு இதெல்லாம் வதக்கிறதுனால சீக்கிரமாக வதக்கலாம். நமக்கு கேஸும் கொஞ்சம் மிச்சமாகும். கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கிக்குவாங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் இந்த பிரியாணி இலை, கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குனிங்கன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிப்போம். மிக்ஸி பவுலில் மாற்றி இதையும் தனியாக அரைச்சி வச்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம தேங்காய், பச்சை மிளகா, முந்திரி இதெல்லாம் தனியாக அரைச்சி வச்சுருக்கோம். அது இல்லாமல் இப்போ நம்ம வதக்கின பொருளையும் தனியாக அரைச்சி வச்சுக்கணும். அது தனியாக அரைச்சி வச்சுக்கணும், இதையும் தனியாக அரைச்சி வச்சுட்டு இப்போ லாஸ்ட்டாக நம்ம அரைச்சோம் இல்லையா, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் அரைச்சோம் இல்லையா, அதை திரும்பியும் எண்ணெய் சட்டியில் வச்சு நம்ம நல்லா அதை வதக்கிட்டு அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடவே மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதங்கணும். பச்சை வாசனை போகிற அளவு நல்லா அதிலே வதக்கிடணும். கொஞ்சமாக நம்ம அந்த அரைச்சதுலேயே தண்ணியை ஊற்றி வச்சு அதை திரும்ப நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கொதி வரணுங்க. கொதிச்சாதான் அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போகும். அடுத்து நம்ம இப்போ ஊற வச்ச கொண்டக்கடலையை எடுத்து தண்ணியை வடிச்சிட்டு இப்போ கொதிச்சிட்ருக்கு இல்லையா, அந்த மசாலாவிலேயே கொண்டக்கடலையும் போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கணும். நல்லா எல்லா மசாலாவும் நம்ம கொண்டக்கடையில் மிக்ஸ் ஆகிற அளவு பெரட்டி விட்டுக்கிட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. அதிகம் தண்ணி ஊற்றினீங்கன்னா குழம்பு மாதிரி ஆகிடும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிங்கன்னா கிரேவி பதத்துக்கு வந்துடும். இதை நம்ம சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு, இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் வச்சு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா மூடி போட்டு மூட விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு, சுண்டியும் வந்துருச்சு பாருங்கள். இப்போ இது கூட நாம் அரைச்சி வச்சோம் இல்லையா, தேங்காய், முந்திரி, பச்சை மிளகா, அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கோங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றினீங்கன்னா இன்னும் நல்லா கெட்டிப்பதமாக நல்லா கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரிலாம் போட்டுக்கிறதுனால இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இந்த பேஸ்ட் இதில் ஊற்றி நல்லா கிளறி விட்டு
எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்குவோங்க. மிக்ஸ் பண்ணி இதையும் நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு எதை வேக வச்சாலும் மூடி போட்டு வேக வைங்க. அப்போ தான் நல்லா சீக்கிரம் வேகும், டேஸ்ட்டும் அதிகமாக கிடைக்கும் நமக்கு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு நமக்கு சன்னா மசாலா. நல்லா கிளறி விடுங்க. சைடில் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்லா வலிச்சு விட்டிங்கன்னா இன்னும் நல்லா நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இது கூட நாம் எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி தழை போடுங்க. அது கூட கொஞ்சம் புதினா இலை சேர்த்துக்கோங்க. புதினா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா வாசமாக இருக்கும். நல்லா செம்ம டேஸ்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு சன்னா மசாலா. பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலெலாம் போட்டிருக்கேன் பாருங்கள். இதோட சாறு அந்த கிரேவிலேயே இறங்கிடும். நம்ம லாஸ்ட்டாக போட்டு தூவி விடுறதுனால அது ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கு தான் இது கடைசியாக லாஸ்ட்டாக போடுறது. போட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுருங்க. நம்ம எவ்வளோக்கு நேரம் கொஞ்சம் சுண்ட விடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு நல்லா. நல்லா கிளறிட்டுங்க. ஓரளவு நமக்கு தேவையான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு டைம் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சப்பாத்திக்கு எப்போதும் வழக்கமாக செய்கிற குருமா இல்லாமல் இதை வச்சு தனியாக செஞ்சு பாருங்கள். இந்த டேஸ்ட்டு உங்களுக்கு நல்லா பிடிக்கும். பாருங்கள், இப்போ சுவையான கொண்டக்கடலை மசாலா ரெடி. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.